முன்னாள் மனைவியிடம் மன்னிப்பு கேட்கணும். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் வேதனை. Could be my daughter, my ex-wife, my son. That's nice. இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத இசை ஜாம்பவான். இயக்குனர் மணிரத்னத்தின் ரோஜா திரைப்படம் மூலம் 1992 தனது இசை பயணத்தை துவங்கிய இவர் 3 தசாப்தங்களுக்கும் மேலாக உலக அளவில் புகழின் உச்சத்தில் வீற்றிருக்கிறார். தன்னுடைய இசைத்திறமையால் உலகெங்கும் எண்ணற்ற விருதுகளை குவித்துள்ளார். இருப்பினும் ஏ.ஆர். ரஹ்மானின் தனிப்பட்ட வாழ்க்கை, குறிப்பாக அவரது திருமண வாழ்க்கை அண்மையில் பலரது கவனத்தையும் கவலையையும் ஒருங்கே ஈர்த்துள்ளது. திருமதி சாய்ரா பானுவை கடந்த 29 ஆண்டுகளாக வாழ்க்கை துணைவியாக கொண்டிருந்த ஏ.ஆர். ரஹ்மான் கடந்த வருடம் நவம்பர் மாதம் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த விவாகரத்து வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இது பலரிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் தனது மனதில் உதிக்கும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார். மன்னிப்பாயா? ஓகே. எல்லார்கிட்டயும் நான் கேட்க வேண்டிய யார்கிட்டயாவது கேட்க வேண்டியது எல்லார்கிட்டயும் ஏன் சார் நீங்க சும்மா யார்கிட்டயாவது ஒரு சிங்கிள் யாராவது ஒருத்தங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு இருக்கா உங்களுக்கு? If there's somebody. Family தான். Because you're so busy. Yeah. That could be family தான். Could be my daughter, my ex-wife, my son. That's nice. ஒரு நேர்காணலில் மன்னிப்பாயா என்ற பாடல் வரியை பற்றி பேசிய போது அந்த வரி தனக்கு எவ்வாறு பொருந்தி போகிறது என்பதை உணர்ச்சியுடன் விவரித்தார். அந்த வீடியோவில் ரஹ்மான் அவர்கள், நான் எப்போதும் மிகவும் பரபரப்பாக இருந்திருக்கிறேன். என் மகன், மகள் மற்றும் முன்னாள் மனைவி சாய்ரா பானு ஆகியோரிடம் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார். தனது குடும்பத்தின் அன்பு, ஆதரவு மற்றும் அவர்களின் ஒத்துழைப்பை நினைவு கூர்ந்த ரஹ்மான் தனது அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக அவர்களுடன் உணர்வு பூர்வமாக இணைந்து இருக்க தவறியதை வெளிப்படுத்தினார். இதன் மூலம் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் தனது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறாரா என்ற கேள்வி எழும்புகிறது. பாடலின் வரிகள் மூலம் தனது கனவு பயணத்தில் நெருக்கமான உறவுகளை பேணுவதில் தவறிழைத்திருப்பதை அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார். தனது வாழ்நாள் அனுபவத்தை வெளிப்படுத்தும் வகையில் தனது உணர்ச்சிகளை உலகெங்கும் பகிர்ந்துள்ளார்.